உறவுகளுக்கு இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் நிர்சான். என்னுடைய வீடியோவுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் தொடர்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீலாப்புழை என்று சொல்கிற இடத்துல திருவண்ணாமலை மாவட்டம் மூதூர் சேருநுவரை 2 பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் இடையில் இருக்கிற நீலாப்புழை என்று சொல்கிற இடத்துல நிற்கிறோம். வாங்க போவோம். இன்றைக்கு பத்தினியம்மன் கோவில் அது சம்பந்தமான இயற்கை அழகும் அந்த ஆலயம் சம்பந்தமான பதிவையும் தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனிய வீடியோ ஒன்று கொண்டு இருக்கிறதால நான் திரும்ப என்ன காட்ட கிடைக்காது. சரி, இந்த ரோட் தான். இந்த ரோட் மூதூருக்கு போகிற ரோட். இந்த ரோட் தெய்வத்தை என்று சொல்கிற ஒரு இடத்துக்கு போகிற ரோட். மீன்கமம், தெய்வத்தை, மல்லிகைத்தீவு, வாய்க்கால் சேனன்னு சொல்கிறது சின்ன மல்லிகைத்தீவு, அந்த இடங்களுக்கு போகிற வீதி தான் இந்த பக்கம். இந்த ரோட்டால் போனால் அந்த பத்தினியம்மன் கோவில் இருக்குது. அதுக்கு அங்கால நீலாப்புழை, அப்படியே சேருநுவரை, கந்தளை, அந்த ரோட்டுகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க உறவுகளை, இயற்கை அழகு அப்படியே வயல்வெளி, பசுமையான பிரதேசம். பாருங்க, இன்னும் காவஸ் சீசன் தொடங்கையில் இப்போ தான் பச்சை கதிராக இருக்குது வேளாண்மை. இந்த பக்கம் அநேகமாக எல்லாருமே வேளாண்மை பயிற்சி செய்கிற மக்கள் தான் இருக்கிறாங்க. இது இந்த சின்ன ஒரு காட்டு பிரதேசம். சின்ன வயசில் நாங்கள் வரக்குள்ள அப்படியே ஃபுல்லாக காடு மூடி இருக்கும். பார்க்கவே உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும், பயமாக இருக்கும். யானைகள் வந்து போகிற இடம் அடிக்கடி வரும். இந்த பனம்பழம் வளர்க்குற சீசனுக்கு யானைகள் வந்து போகும். அந்த டைம்களில் வயல் செய்கிறாங்க, காவல் போடுவாங்க, கம்பி போட்டு. யானை வேலின்னு சொல்கிறது. அப்படியே பாருங்கள், அந்த காலத்தில் மக்கள் குடியிருந்த இடம். பிறகு இப்போ எல்லோரும் டவுன் பிரதேசம் படிப்புக்காக, வேறு வேறு வேலைகள், தொழில்களுக்காக போயிட்டாங்க. இந்த ஒரு முந்திரி மரம் நிற்கிறேன். இந்த தென்னை மரத்துக்கு பக்கத்தில் முந்திரி மரம் உண்டு நிற்கிது. மற்றது இந்த பக்கம் வயல், ஃபுல்லாக வயல் தான். இங்கே போகிறாங்க, போட்டு இருக்கு. வயல் சேராக்கள் போகிறாங்க வயல் வேலைக்கு. இந்த ரோட் அப்படியே போகுது. நீலாப்புழை என்று சொல்கிற ஒரு மெயின் ரோட்டில் சந்திக்குது. அப்படியே போனால் தெய்வத்தை, கந்தளை, மற்றது கங்குவேலின்னு சொல்கிறேன் இந்த இடத்துக்கும் போகலாம். அவசிய ஸ்தாபனம் இருக்கிற இடம். பசுமையான வயல் பிரதேசம், மருத நிலம் சூழ்ந்த ஒரு பிரதேசம். இது இந்த மதுரை மரம் என்று சொல்லுவாங்க. மதுரை மரம்
பாருங்கள் இந்த மாமரங்கள் நிறைய நிற்கிது இந்த கோயிலுக்கு முன்னுக்கு சுற்றி வர முன்னுக்கு மாமரங்கள் நிற்கிது. இப்போ சில மாமரங்கள் காய்ச்சி நிறைய மாங்காய் எல்லாம் இருக்கு. பாருங்க பெரிய ஒரு ரிவர் வாய்க்கால் இந்த மாதிரி தண்ணி போகுது. சில தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. நல்ல தண்ணி. சில டைம்களில் நாங்கள் குளிக்கிறது கோயிலுக்கு வந்தால் நல்ல கூலாக இருக்கும். இப்போவும் குளிக்கவும் ஆசையாக தான் இருக்குது. இந்த ஒரு மாமரம் வாரன் உங்களுக்கு அந்த காய்ச்சிருக்கிற ஒரு மாமரத்தை காட்டுறேன். அப்படியே மாமரம் ஃபுல்லாக காய் தான். இதில் வயல் வேலை முடிச்சு இந்த பைக் வந்து ஒரு அண்ணா போய் கொண்டிருக்கார். இந்த இருக்கு மாமரம். இது என்ன கருத்த குழும்பானோ? கருத்த குழும்பான் மாங்காய் இப்போ தான் சின்ன காய். அது இன்னும் நிறைய நாள் போகும். இந்த ஒரு பழம் உண்டு பழுத்து அழுகி விழுந்திருக்கு முத்தி. இந்த ஒரு பழம் உண்டு கிடக்கு. இந்த ஒரு பழம் உண்டு கிடக்கு. அதுவும் அழுகி போயிருக்கு அடிபட்டு. சில மாங்காய் பழுத்து அப்படியே விழுந்திருக்கு. விழுந்ததால் தான் அடிபட்டு அழுகி போயிருக்கு. இல்லை சரி மாங்காய் பார்த்தா சாப்பிடணும் போல தான் ஆசையாக இருக்குது. இருந்தாலும் கத்த குடும்பாண்ட காய் வந்து அநேகமாக கடுமையான புளியாக இருக்கும். முத்தி பழுத்தா தான் அதே மாதிரி டேஸ்டான மாம்பழம் இல்லை. இப்போ நான் போய் டப்பில் காலை கழுவி முகம் கழுவி சாமிக்கு பூ வாங்கி வைக்க வேணும். நான் அடிக்கடி வந்து போகிறது. இப்போ இந்த புதுசாக இந்த முன் வளைவு நாங்கள் என்டர் ஆகிற இடத்துல வேறு முன்னுக்கு வளைவு. இதை சுற்றி வர செவ்வரத்தை மரம் நல்லா கொடுத்து போய் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் கோயிலுக்கு பின்னுக்கு தோட்டமும் செய்கிறவங்க. தண்ணி வேறு இல்லை. அது இந்த மெசேஜ் வந்து ரிப்பேரிங்குன்ற மாதிரி ரிப்பேரிங் வேலை பார்ப்போம். இந்த டேங்கில் தண்ணி தெரியல. கோயில்ற பெரிய ஒரு ஆலமரம். இதில் இந்த இலுப்ப மரம்னு சொல்கிறது. இயற்கையே அப்படியே ரசித்து கொண்டு அமைதியாக இருக்கலாம். அப்படியான ஒரு இடம், நல்ல அழகான ஒரு இடம் இது. இந்த வைகாசி பொங்கல் டைமும் ஏதோ விசேஷம் செய்த டைம் செய்திருக்காங்க. அதோட இந்த இருக்குது அரச மரம். அது கிளையும் இந்த விக்கிரகங்கள் இருக்குது. நாங்கள் இப்போ காலை கழுவி தண்ணி குடிச்சிட்டு முகம் கழுவி போய் சாமியை கும்பிடுவோம். இந்த கரும்பு ஒன்று இருக்குது. கரும்பு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு
வீடியோ பாருங்கள். இது மடப்பள்ளி ஆலயத்துக்கின்ற மடப்பள்ளி. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த கலண்டர் ஒன்று அடிச்சிருக்கு. திருக்கோணமலை மோதூர் கங்குவெளி திருக்கரசேம்பதி கீர்த்தேஸ்வரி அம்பிகை உடைனுரை சர்வ தீர்த்தமுடையவர் திருக்கோயில் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த அகத்தியர் ஸ்தாபனம். இந்த கலண்டர் 2025 ஆண்டுக்குரிய கலண்டர். அதே கங்குவெளி சிவன் கோயிலால் சரி அகஸ்தியர் ஸ்தாபன கோயில் வெளியிட்டு கொடுத்துருக்குறாங்க. கங்குவெளி சிவன் கோயில் நிர்வாகம் இதையும் நிர்வாகம் செய்து கொண்டு வராங்க. பராமரித்து ஐயா வந்து அந்த காலத்திலிருந்து அவங்க இந்த பூசாரி முறையில் பூசைகள் எல்லாம் செய்து கொண்டு வருங்க. மடாலையும் தானே இன்னும் கும்பாபிஷேகம் நடக்க இல்லை. சரி கொஞ்சம் பூ வாங்கி சாமிக்கு வைப்போம். இந்த போகிற வீதி கிட்ட ஒரு அரச மரத்துக்கு கீழே சாமி இருக்குது. இந்த சாமிக்கு பூ வைப்போம். பூ வச்சுட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு போவோம். சரியோ இது என்ன நிழலான அமைதியான ஒரு இடம். சரி இந்த இருக்குது. இது இந்த போகிற வழியில் அரச மரத்துக்குள்ளே இருக்கிற சாமி கோயில். சாமிக்கு நாங்கள் ஒரு பூ வச்சுட்டு சாமியை கும்பிட்டு போவோம். இதில் பொங்கல் பூசையில் வேளாண்மை அறுவடை சீசனில் பொங்கல் பூசைகள் செய்வாங்க. உண்மையிலே எல்லாரும் வாகனங்களில் வந்து இங்கே பூஜை செய்து கொண்டு போவாங்க. திங்களில் ஒவ்வொரு திங்களும் விசேஷ பூசை இங்கே. சரி சாமிக்கு பூ வச்சாச்சு. பூவும் போய் இந்த கோயிலை கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். இந்த பக்கம் தோட்டம் இருந்தது, மலவள்ளி தோட்டம். அதில் இப்போ அவங்க மழை காலம் இன்னும் தொடங்க இல்லை தானே. அப்போ இன்னும் வர இல்லைங்க. இடைக்கிடைக்க வந்து காவல் பார்த்து போவாங்க. யானை காவல் அப்படி. நாளை இன்றைக்கு ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவம். இந்த ரோட்டால் தான் போவாங்க அங்கே கங்கை கரைக்கு. மகாவலி கங்கை. அதில் அகஸ்தியர் ஸ்தாபனம், மற்ற கங்குவெளி சிவன் கோவில், நிறைய இடங்கள்ல இருந்து நிறைய ஊர்களில் இருந்து மக்கள் வருவாங்க. வந்து ட்ரிங்கோவில் சரியான விசேஷமான ஒரு இடம். அகஸ்தியர் ஸ்தாபனம். இது தீர்த்த கிணறு. மிக சக்தி வாய்ந்த
நிறைய அற்புதங்கள் நிறைந்த ஒரு அம்மன். இந்த பாருங்கள், புல்டோசர் போட்டு எல்லாம் நீட் பண்ணி வச்சுருக்காங்க பயிர் செய்கிறதுக்கு. இப்போ இந்த மரவள்ளி நிற்கிது, இன்னும் பிடுங்க இல்லை, கொஞ்சம் பிடுங்கிருக்காங்க முதல். என்ன மாதிரியோ தெரியல விளைச்சல். மழை வந்து தண்ணி விட்டு தான் பிடுங்கி எடுக்கணும். ஏன்னா இப்போ வெயில் காலம், சரியான நிலத்தில் கடுமையான இறுக்கமாக இருக்கும். கிழங்கு பிடுங்கி எடுக்கிற கஷ்டம். பம்போட்டு தண்ணி விடவும், தண்ணி விட்டு தான் எடுக்க வேணும். அங்கே நிழலான இடம், ஒரு அமைதியான சூழல். இதில் ஒரு பெரிய கருங்கல் படி வந்து நான் நினைக்கிறேன் பழைய காலத்தில் இருந்த படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ஒரு பெரிய ஒரு ஆலமரம், ஆலம்புழுதெல்லாம் வந்து கீழே வேர் விட்டு அதுவும் ஒரு மரமாக வந்திருக்கு. இப்படியே சுற்றி வேறு நிறைய மரங்கள் வந்திருக்கு ஆலம்புழுதில். இங்காலையெல்லாம் தோட்ட பயிர் செய்கிற இடம். இப்போ இனி செப்டம்பர் மாதம் மாறி மழை காலம் தொடங்கினா பயிர் செய்வாங்க. அதோட இந்த வாழையெல்லாம் வெயில் தானே, இந்த வாழை என்ன குலை போடலும் தண்ணி மழை வந்தால் தான் வாழைகளுக்கு தண்ணி போகும். மற்றபடி பெருசாக இறைக்கலாது. இது இந்த சிப்பிலி இனம், இந்த மிளகாய் என்று சொல்லுவாங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு நல்ல வாடிவாக இருக்குது. ஐயா நின்றா கேட்டால் தருவார். ஐயா இன்னும் வரையில், சில நேரம் காலையில் வந்து போனார தெரியல. தோட்டம் செய்கிற ஐயா காற்று வீசிக்கொண்டிருக்கு. உண்மையிலே சட்டப்படி இதமான ஒரு சுகம். காற்று வீசிக்கொண்டிருக்கு. வெயிலில் வெளியில் போனால் களைச்சி போய் வந்து சரியான களைப்பான் செய்யும். இதில் இருந்தால் உண்மையிலே சுகம், நல்ல சுகமாக இருக்கும். வாய்க்காலையும் குளிச்சுட்டு இந்த இடத்துல சமைச்சு சாப்பிட்டு ஒரு நித்திரை வந்து போனால் நல்ல அருமையாக இருக்கும், சுகமாக இருக்கும். சரி, இதோட இந்த காணொலியை முடித்துக்கொள்ளும். மறக்காமல் என்னுடைய வீடியோவுக்கு புதுசாக வந்த பார்க்கும் உறவுகள்
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது எனக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.